அகாசாவையே பயப்பட வச்ச ஒரு கேரக்டர் இருக்கு டீமன் ஸ்லேயர்ல. மூகன் ட்ரை நின்ன உடனே அகாசா வெளியே வந்திருப்பான். அப்ப நம்ம ரென்கோக்கோ பார்த்து ஆஃபரும் பண்ணிருப்பான், நீ டீமனா மாறுன்ட்டு. பட் அகாசா சொல்லியிருப்பான், நான் செத்தாலும் மனுஷனை சாவுனே தவிர்த்து டீமனா மாற மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அவங்க 2 பேருக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஒரு அளவுக்கு மேல அகாசா ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ரென்கோக்கோ வயிற்றுல பஞ்ச் பண்ணுவான். அந்த பஞ்சில் அகாசாவோட கை மறுபக்கம் போயிருக்கும். அங்க மற்ற ஸ்லேயர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒன்னு கீழே விழுந்திருப்பாங்க, இல்ல அங்க வேற ஏதாவது நடந்துக்கும். பட் அங்க நிக்கிறது ரென்கோக்கோ. அந்த ஒரு ரீசன்னாலவே ரென்கோக்கோ அவன் கையை ரொம்ப கிரிப்பா பிடிச்சிருப்பான். ரீசன் என்னன்னு கேட்டா அப்படின்னா அங்க சன்ரைஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த டீமன்ஸ்க்குலாம் எது ஒரு பெரிய வீக்னஸ் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அகாசா டிஃபீட் பண்ணலாம்னு நம்ம ரென்கோக்கோ நினைச்சிருப்பான். அதனாலே அவன் கையை கிரிப்பா பிடிச்சிருப்பான். பட் அங்க அகாசா தப்பிக்க அவன் அடிப்பா என்னென்னமோ பண்ணுவான். அப்ப வரைக்கும் அவன் கையை விட மாட்டான். ஸோ ஓரளவுக்கு மேலே சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரம் அப்போ அவன் கை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அகாசா அங்க கையை வெட்டிட்டு ஓடிடுவான். ஸோ அங்க ரென்கோக்கோ சாகிற நிலைமையில இருப்பான். பட் அப்பயும் சிரிச்சிட்டு இருப்பான். இங்க என்னதான் ஃபைட் படி பார்த்து நம்ம அகாசா ஜெயிச்சிருந்தாலுமே பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரென்கோக்கோ தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.